வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். இடைத்தேர்தல் குறித்து ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும். நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். பால் கலப்படத்தை வேடிக்கை பார்க்க முடியாது. அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடியா? லண்டன் தொழில்நுட்ப வல்லுநர் மீது போலீசில் புகார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமையும். மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தகவல். நாட்டு மக்களின் வங்கிக் கணக்குகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 5,80,000 கோடி ரூபாயை தங்களது அரசு வழங்கியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல்கள் கட்டுப்படுத்தப்படவில்லை என குறிப்பிட்டார். விரைவில் பாஸ்போர்ட் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இந்தியர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் அங்கிருந்து குறைந்தது 5 குடும்பத்தினரையாவது இந்தியாவுக்கு அழைத்து வருவது நாட்டின் சுற்றுலாவை மேம்பட செய்யும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் முடிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் விரைவாக இடைத்தேர்தலை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த தாமோதரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவர் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பை வெளியிட வருகிற ஏப்ரல் 24ஆம் தேதி வரை கால அவகாசம் இருப்பதாக கூறினார். எனவே அதற்குள் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என தெரிவித்துள்ளார். இந்த விளக்கத்தை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் மக்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் பாலில் கலப்படம் செய்வதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடரப்பட்டுள்ள பால் கலப்பட வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் வினித் கோத்தாரி, அனிதா சுமந்த் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கலப்பட பால் தொடர்பான வழக்குகளில் அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைக்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பால் கலப்படம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை, வழங்கப்பட்ட தண்டனைகள் பற்றியும் விரிவான அறிக்கையாக அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். தரமான பால் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் அதன் தரம், அதனை பரிசோதிக்கும் ஆய்வகம், விற்பனை மையங்கள், உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை என அனைத்தையும் நீதிமன்றம் விசாரிக்கும் என நீதிபதிகள் கோரினர். ஆண்டு தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டிய லண்டன் தொழில்நுட்ப வல்லுநர் மீது தேர்தல் ஆணையம் போலீசில் புகார் அளித்துள்ளது. அண்மையில் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சையத் சுஜா என்ற இந்திய மின்னணு தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி நடைபெற்றதாக புகார் கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், மின்னணு துறையில் புகழ்பெற்ற வல்லுநர்கள் குழு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயாரிப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே வாக்குப்பதிவு எந்திரங்களின் நம்பகத்தன்மை குறித்து சையது சுஜா பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக, அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அளித்துள்ள புகாரில் கோரியுள்ளது. ஜனநாயகத்திற்கு களங்கம் கற்பிக்கும் விதமாக மின்னணு வாக்கு எந்திரத்தில் முறைகேடு என காங்கிரஸ் கட்சி பேசி வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை கொச்சைப்படுத்தும் விதமாக காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்திய மக்களின் தீர்ப்பை அவமதிப்பு செய்த அந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததாக கூறினார். 2014ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் என்றும்,
தங்களை குற்றம் சாட்டுவது எப்படி என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். What Mr. Kapil Sibal was doing there? The BJP was like to ask this question. In what capacity was Kapil Sibal present there? मेरा स्पष्ट आरोप है कि कपिल सिब्बल पूरे मामले की कांग्रेस की तरफ से मॉनिटरिंग करने गए थे. மின்னணு வாக்கு எந்திரத்தில் முறைகேடு விவகாரம் எழுந்துள்ளதால் வருகிற மக்களவை தேர்தலை வாக்குச்சீட்டு மூலம் நடத்த வேண்டும் என பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். இது குறித்து லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயகத்தின் நலனை கருத்தில் கொண்டு வாக்குப்பதிவு எந்திரம் ஹேக்கிங் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்ய வேண்டும் என கூறினார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய இயலாது என்றால் வாக்குச்சீட்டு மூலம் தேர்தலை நடத்தலாம் என குறிப்பிட்டார். இதனை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின், மக்களவை தேர்தலோடு சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவினால் உருவாக்கி தரப்பட்ட ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மறைந்த காரணத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ, மக்களுடைய வாட்டத்தை பற்றியோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றியோ, உங்களுடைய என்ன தேவை என்பதை பற்றியோ கிஞ்சிற்று சிந்திக்காத நிலையிலே தான் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குட்கா விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதனுக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பான ஆவணங்களை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. குட்கா முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் குட்கா முறைகேட்டில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான எந்த ஆவணமும் அரசு அலுவலகங்களில் இல்லை என கூறியிருந்தார். தலைமைச் செயலர் தவறான தகவல்களை அளித்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலருக்கு வருமான வரித்துறையினர் அளித்த ஆவணங்களை சீலிடப்பட்ட உரையில் வரும் 28ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமையும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் என தெரிவித்தார். ஜெயலலிதாவின் கனவுகளை தமிழகத்தில் நிறைவேற்ற டிடிவி தினகரன் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தினகரன் வரும் நாடாளுமன்ற தேர்தலை அதிமுகவுடன் இணைந்து சந்திக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக தினகரனை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். Why not Dinkaran will come and join this ADMK, and there should be the powerful unity. And I appeal to the two groups that you will give the big cabinet post to the Dinkaran, and I will talk with him. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் அனைவருமே இந்தியாவின் தூதர்கள் என பிரதமர் மோடி புகழாரம் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆற்றல் மற்றும் திறமைகளின் அடையாளமாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்றும், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் மொரீஷியஸ், போர்ச்சுகல், அயர்லாந்து போன்ற நாடுகளின் தலைமை பதவிகளில் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியின் கதவு திறந்தே இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தற்போது வரை தொடங்கவில்லை என்றும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் எனவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லாத அஜித்தை பாஜகவில் இணையுமாறு அழைக்கவில்லை என பாஜக கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். சில நடிகர்களைப் போல அல்லாமல் தனது அரசியல் நிலைப்பாட்டை அஜித் தெளிவாக கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் மோடி உண்மையான அதிரடி நாயகன்தான் என குறிப்பிட்டுள்ள சத்ருகன் சின்ஹா அதே நேரத்தில் பிரதமர் பதவிக்கு மம்தா பானர்ஜியே சரியான தேர்வு என குறிப்பிட்டுள்ளார். பாஜக எம்பியான சத்ருகன் சின்ஹா கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் என தகவல்கள் வெளியான நிலையிலும் பாஜக அரசை தொடர்ந்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வரும் 24ஆம் தேதி கேபிள் டிவி ஒளிபரப்பு நிறுத்தம். தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய கட்டணக் கொள்கை தொடர்பாக அனைத்து தரப்பினரிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதனை வலியுறுத்தி வருகிற 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை முழு ஒலிபரப்பு நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக கூறியுள்ளது. தங்களது கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் பொதுமக்கள் தொழிற்சங்கங்களை இணைத்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என சங்கம் எச்சரித்துள்ளது. இரு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலே மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த NGO என்கிற புதிய கட்டண விகிதத்தை சற்றே ஒற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டு வருகிற 24ஆம் தேதி இந்த அனைத்து கேபிள் டிவியுடைய ஆபரேட்டர்களும் தங்களுடைய ஒளிபரப்பை நிறுத்தி சுமார் தமிழகத்தில் 1 கோடி இணைப்புகளுக்கு இணைப்பை அன்று மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நிறுத்தி இதனுடைய எதிர்ப்பை காண்பிக்கிறோம். பொதுமக்கள் ஆதரவோடு தான். கடலோர மாவட்டங்களில் தீவிரவாத ஊடுருவல்களை தடுக்கவும் கண்காணிப்பு பணியை விரைந்து மேற்கொள்ளவும் கடலோர பாதுகாப்பு படையும் கடலோர கண்காணிப்பு குழுமமும் இணைந்து சி விஜில் என்ற ஒத்திகை நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் கடலோர காவல் படையினர் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தொடங்கி ஆரோக்கியபுரம் வழியாக நீரோடி வரை 68 கிலோமீட்டர் தூரம் கடல் வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளது. நாகை மாவட்டத்தில் 16 இடங்களில் தீவிரவாத தடுப்பு கடலோர ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை, வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடலோர காவல் படையினர் நாளை இரவு வரை தொடர்ந்து கடலில் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். தீவிரவாதிகளின் நடமாட்டம் உள்ளதா என்பதை கண்காணிக்கும் சிறப்பு ஒத்திகை நிகழ்ச்சியாக இது நடைபெறுகிறது. புதுச்சேரி காலாட்பட்டியிலிருந்து மூர்த்தி புதுக்குப்பம் வரை உள்ள 18 மீனவ கிராமங்களில் சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்தேகப்படும்படியாக சென்றவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதுடன் தீவிர வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர். இதனிடையே தவளக்குப்பம், நல்லவாடு பகுதியில் கடல் வழியாக தீவிரவாதிகள் போன்று மாறுவேடத்தில் வந்த தமிழக கமாண்டோ போலீசார் 2 புதுச்சேரி கடலோர காவல் படையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பெரம்பலூர் அருகே உள்ள ரோவர் கலை அறிவியல் கல்லூரியில் SRM பல்கலைக்கழக மாணவர்களின் வாக்காளர் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து SRM பல்கலைக்கழக மாணவர்கள் கடந்த தேதி முதல் தமிழகம் முழுவதும் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று பெரம்பலூர் அருகே உள்ள ரோவர் கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்த நடைப்பயண குழு மாணவர்கள் அங்குள்ள கல்லூரி மாணவ மாணவியர்களிடம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் வாக்கு பணம் பெறமாட்டோம் எனும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். எங்கள் நோக்கமே இந்த ஓட்டிற்கு பணம் வாங்கக்கூடாது என்ற கருத்தை தமிழகத்தில் உள்ள எல்லா கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் முன்னெடுத்து சென்று இதை வெற்றி பெற செய்வதுதான். அதன் முதல் வெற்றியாகத்தான் ரோவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நம்பிக்கை. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில விளம்பர பிரிவு செயலர் முத்தமிழ் செல்வன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே காவலன் கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தொடக்க பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகளுடன் இணைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர்.
அரசு ஊழியர்கள் போராட்டத்தை தமிழக அரசு தூண்டிவிடுவதாக ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரம் குற்றம் சாட்டியுள்ளார். நாகப்பட்டினத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்ட BSNL அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். இதேபோல தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பென்னாகரம், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட இடங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அலுவலக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிவகாசி பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகாசி அருகே சாட்சியாபுரம் பேருந்து நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அரசு போராட்டத்தை தூண்டி வருவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். புதுச்சேரி அருகே கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள முருகன் கோவில் உண்டியலை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து கோவில் நிர்வாகத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியது தவறான செயல் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடியேற்று விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்மின் கோபுரம் அமைக்கும் நிலங்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை குரோம்பேட்டையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குரோம்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது 21 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அரசு ஊழியர்கள் வலியுறுத்தினர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டத்தில் மற்றும் 95% ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றதால் 1600க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றதால் அரசு பணிகள் முற்றிலும் முடங்கியது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக மாவட்டம் முழுவதிலும் உள்ள 1410 பள்ளிகள் மூடப்பட்டதால் மாணவர்கள் பள்ளிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 90% ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றதால் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதேபோல அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சான்று பெறுதல், உதவித்தொகை பெற விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பணிகள் தேக்க நிலை ஏற்பட்டது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளும் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என தமிழகத்தை ஆளும் கட்சிக்கு தொண்டர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்களாம். 75% பேர் எதிர்க்கும் நிலையில் மறைமுக கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளலாம் எனவும் திட்டம் தீட்டப்படுகிறதாம். கூட்டணி சேர்வதற்கு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கும் தேசிய கட்சி, மறுபக்கம் மறைமுக கூட்டணி ஏற்பட்டு பிரிந்தவர்கள் ஒன்றிணையும் பட்சத்தில் மேலும் சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பலம் பொருந்திய கூட்டணியாக தேர்தலை சந்திக்கவும் முடிவு செய்திருக்கிறதாம் ஆளும் கட்சி. விசாலமான நடிகரின் திருமணத்திற்கு பிறகுதான் தானும் திருமணம் செய்து கொள்வேன் என ஒற்றை காலில் நின்ற உயரமான ஆரிய நடிகர் இப்போது திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டிவிட்டாராம். விசாலமான நடிகர் திருமண அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் ஆரிய நடிகரும் தன்னுடன் நடித்த பிடித்தமான நடிகை ஒருவரை திருமணம் செய்ய போகிறேன் என குடும்பத்தினரிடம் தெரிவித்து விட்டாராம். உறவினர்களும் சம்மதத்தை தெரிவித்துவிட ஆரிய நடிகருக்கு விரைவில் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறதாம். சமீபத்தில் வெளியான திரைப்படத்தில் இவருடன் ஹீரோயினாக நடித்தவர்தான் மணப்பெண்ணாகிறாராம். ICC கனவு அணியின் கேப்டனாக விராட் கோலி தேர்வு. 3 விருதுகளை வென்று புதிய சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. 2018ஆம் ஆண்டுக்கான ஐசிசி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் கனவு அணியின் கேப்டனாக விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 2018ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரர்களுக்கான விருதுகளை இன்று அறிவித்தது. இதில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலிக்கு 2018ஆம் ஆண்டின் சிறந்த வீரர், ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சிறந்த வீரர் ஆகிய 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டன. ஒரே ஆண்டில் இந்த 3 ஐசிசி விருதுகளையும் பெற்ற முதல் வீரர் என்ற வரலாற்று பெருமையையும் கோலி பெற்றுள்ளார். 2018ஆம் ஆண்டுக்கான வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரர் என்ற விருது ரிஷப் பந்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிக்கான ஐசிசி கனவு அணிகளின் கேப்டனாகவும் விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய வீரர்கள் ரிஷப் பந்த், பும்ரா, ரோஹித் சர்மா, குல்தீப் யாதவ் உள்ளிட்டோரும் கனவு அணிகளில் இடம் பிடித்துள்ளனர். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 128 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் விலை 24,768 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,096 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 42,200 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் குறித்து ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பால் கலப்படத்தை வேடிக்கை பார்க்க முடியாது என அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாக்குப்பதிவு எந்திரங்களில் மோசடி என கூறிய லண்டன் தொழில்நுட்ப வல்லுநர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமையும் என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.